என்னப்பா மகனே, துணைக்கு யாருமில்லை என்று கவலைப்படுகிறாயடா மகனே. அழுதாள் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை துடைக்கவும், சிரிச்சா என்னோடு சேர்ந்து சிரிக்கவும், என் மனவேதனையும் கஷ்டத்தையும் சொன்னால் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்று புலம்புகிறாய். மகனே, உன்னை சுற்றியிருக்கும் கூட்டத்தை நம்பி ஏமாந்து நட்டாத்தில் நிற்கிறாய். நம் அண்ணன், அக்கா, தங்கை, மைத்துனர் இருக்கிறார்கள் என்று அவர்களை நம்பி ஏமாந்து நிற்கதியாய் நிற்கிறாய் மகனே. அவர்கள் உன்மீது வைத்த பாசம் வெறும் வேஷம் என்று ஏன் உனக்கு புரியவில்லை? ஒவ்வொரு முறையும் உனக்கு காயத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கிறார்கள். நானும் அதை உனக்கு நினைவுபடுத்திச் செல்கிறேன். மகனே, இனியாவது திருந்து. பந்தபாசத்திற்கு இடம் கொடுக்காதே. மகனே, கலங்காதே. வெட்ட ராவா பிடிச்சு வேல்கம்பு ஏந்தி உன்னை காத்து நிற்க கருப்பசாமி நான் இருக்கேன். உனக்கு துணையாகவும் உன்னை வழிநடத்துவும் உன் கருப்பன் நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உனக்கான பாதையை உருவாக்கி, கெட்டதை விலக்கி, நல்லதை மட்டும் எடுத்துச் சொல்லி உன்னை வழிநடத்தி நான் செல்வேன். உன்னை தூற்றிய வாயும், கல்லெடுத்து எறிந்த கையும், கண்ணால் அடித்த கண்களும், ஏறெடுத்து பார்க்கும், இருகரம் கூப்பிக் கும்பிடும் சாமி என்று அழைக்கும். ஐயா, கருப்பு, உங்கள் பொற்கரங்களால் சாம்பலை அள்ளிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளை நான் அரசாள. மகனே, ஆசாரம் தவறாமல் அள்ளிக்கொடு. நிலைகுலையாமல் நின்று பேசு. கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். சாமியே சரணம். சந்நாசி சந்தனக் கருப்பனே சரணம்.